Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 9842721500. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் என்னோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய அந்த நிகழ்வு கடந்த சில நாட்களாக நடந்துருந்துச்சு. இந்தியாவின் பிரதமர், ரஷ்ய அதிபர், சீன அதிபர் உள்ளிட்டவர்களோடெல்லாம் சந்திப்பு நிகழ்த்தியிருந்தார். இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை சார். இந்தியாவை சீண்டி பார்க்க விரும்பினால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நாங்கள் ஆட்டம் காட்டுவோம் அப்படிங்கிறது தான் இதோடைய முயற்சி. அமெரிக்க அதிபர் ஃபார் ஹிஸ் பர்சனல் ரீசன்ஸ் ஒரு நோபல் பரிசு நமக்கு கிடைக்காம போயிருமோ அப்படின்னு அவர் நிறைய முயற்சி பண்ணுறார். நோபல் பரிசு எனக்கு கிடைக்கும் வெளிப்படையாகவே வெக்கத்தை விட்டே அவர் கேட்டார் பல சமயம் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் நிறைய உலகத் தலைவர்கள் அது மோடிக்கு சேரணும் அப்படின்னு கருதுறாங்க. பல நாடுகளுடைய உச்சபட்ச விருது நம்ம கொடுத்துறாங்க. இது வரைக்கும் இப்போ நாட்டு கிட்டத்தட்ட 26 நாட்டுக்கு மேலே அந்த நாட்டுடைய உயிர் நமக்கு பாரத ரத்னா சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு உயிரி விருது அந்த அவார்டு வாங்கியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 27-28 நாள் வாங்கியிருக்காரு. இது பூரா பார்த்து அவருக்கு ஒரு பர்சனல் ஜெல்லஸா அப்படின்னு எனக்கு தெரியல. அது தவிர வேற எந்த காரணமும் எனக்கு தெரியல. அவர் இந்தியாவை ஒரு போட்டு பார்க்கணும் ஒரு ட்ரை பண்ணுறார். ஐக்கிய நாடுகள் சபை மாதிரியான விஷயங்கள்ல இந்தியா ஒரு செல்வாக்கு கொண்ட ஒரு இடமா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நம்மளை கொஞ்சம் ஒரு செட்டில் ஆகணும்னு பார்க்குறாங்க. அப்போ நம்ம வேற ஒரு கேம் பண்ணுறோம். அது அவருக்கு புரியுது. நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம பிரிக்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனிங் பண்ணுறோம். இந்த எஸ்சிஓவில் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனிங் பண்ணுறோம். இந்த எஸ்சிஓங்கிற மட்டுமே வச்சுக்கோங்களேன், இந்தியா, சைனா, ரஷ்யா இந்த 3 நாடு மட்டும் பார்த்து உலக நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை 800 கோடின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதை 350-400 கோடி இந்த 3 பேர் மட்டுமே இருக்கும். அப்போ 800 கோடியில் இந்த 3 நாடு மட்டுமே பாதி ஜனத்தொகை இந்த கேப்சர் பண்ணிட முடியுங்கிற கணக்கில் அண்ட் 3மே பெரிய அளவில் வளரக்கூடிய நாடுகளாகவும் இருக்கும், ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்போ முன்னாடி ஒரு கதை பழைய கதை இருந்துச்சு, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன். இப்போ அவங்கெல்லாம் சீன்லேயே கிடையாது. இதுக்கு முன்னாடி 2ஆம் உலகப் போர் வரைக்குமான பேர்ல நீங்க ஜெர்மனா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், பிரிட்டனா இருக்கட்டும், அமெரிக்கா இப்படி ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு உலகங்கள் இந்த நாடுகளை பேசுறதே கிடையாது. நீங்க பிரிட்டன் விழுந்துருச்சு, அமெரிக்கா உலகத்தின் அதிகமான கடன் வாங்கிய நாடா இருக்குது, ஜெர்மன் பாவம் அவங்க தப்பிச்சு போனாங்கன்னா, பிரான்ஸ்ல உள்நாட்டு கலவரங்களே பெரும்பாலும் இருக்கு. அவங்களுக்கு டெமோகிராபிக்கல் சேலஞ்ச் பெரிய ப்ராப்ளமா மாறி நிற்குது. அப்ப எல்லா நாடுகளும் சிக்கல்ல நிற்குது. அப்ப நாம இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். சைனா அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனம், ரஷ்யா அமெரிக்காவுக்கு பரம வைரி. இந்த 2 பேரும் நமக்கு ஃப்ரெண்டாக்க மாத்தினா அவங்க என்ன ஆவாங்க யோசிங்க. இதுதான் நம்ம சைனா கூட நம்ம நெருங்கி பழகினதே இல்லை. ஆனால் இது மாதிரியான விஷயங்களை தொலைநோக்கு பார்வையோட போது அந்த துண்டை நம்ம எப்பயுமே போட்டு வச்சுட்டு இருந்திருக்கோம். நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே வெள்ளை துண்டை போட்டு பாரத பிரதமர் அவங்களை கூட்டு வச்சு நம்ம பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். அது என்னென்னா, நாளைக்கு இது தேவைப்படுங்கிறது தான். சைனா நமக்கு நண்பர் இல்லை, அது நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அமெரிக்கா நம்மை கைவிடும் போது ஃபார் நோ ரீசன்ஸ், அப்போ நமக்கு போக்கிடம் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறக்க நமக்கு ஒரு தனித்து விடப்படக்கூடாது. இந்த 2மே நமக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், சைனாவுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன, நாமளே பெரிய மார்க்கெட். ஸோ நமக்கு ஒரு மார்க்கெட் போயிடுச்சோன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. அமெரிக்காவுடைய மக்கள்கிட்ட விட நம்ம எங்கே நிற்கிறோம் நம்ம பார்க்கணும். அமெரிக்கா பரப்பில் பெருசாக உட்காந்துருக்கலாம், நம்ம மக்கள் தங்களுக்கு. அப்போ நான் என் ப்ராடக்டை நீ வாங்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் நல்லா யோசிக்கணும். மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிற சொல்வது இப்போ அதே எஸ்சிஓவில் இருக்கக்கூடிய அந்த மன் கி பாத் நிகழ்ச்சியில் அங்கே உட்காந்துட்டே பேசும்போது இந்திய பொருட்களை வாங்குவீர்னு சொல்கிறார் மோடி. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ இந்திய பொருள் ஏன்னா நமக்கு மார்க்கெட் அங்கே ஒரு டிஸ்ட்ராக்ட் டிஸ்டர்ப் ஆகும்போது இங்கே உள்ள மார்க்கெட் வந்துச்சுன்னா நம்ம முடிஞ்சு வச்சு யாருக்கு நம்ம கவலைப்படல. செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி நம்மகிட்ட இருக்குது. நம்ம எல்லாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்று. ராஜதந்திர ரீதியில் ஒரு பெரிய பொருளாதார ஆச்சரியத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம். ரஷ்யாட்ட நீ கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம மேலே வாங்கி இன்னைக்கு லேட்டஸ்டாக வந்திருக்க செய்தி, இன்னொரு 30 ரூபா ஒரு பேரலுக்கு குறைச்சி கொடுக்குறேன். இன்னும் குறைச்சி வாங்கிக்க, இன்னும் குறைச்சி டாலர்ஸ் ரேட்டில் குறைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய பணத்திலே வாங்கவும் தயாராகிட்டாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகிப்போச்சு, அவங்களுக்கு எங்கே வைத்தறிச்சல் அமெரிக்காவுக்கு அதிகமாக கொடுச்சுன்னா, நம்ம தேவைக்கு பெட்ரோல் டீசல் வாங்கினது போக நம்ம வாங்கி அவங்களுக்கே ஏற்றுமதி பண்ணுறோம் ஐரோப்பாக்கே. அப்போ டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், அவன் வாங்குறான், வாங்கி நம்மக்கிட்டே விற்றுட்டான், லேபிள் மாற்றி விற்றுட்டான். அவ்வளோதான். ரஷ்யாட்ட தானே வாங்கக்கூடாது, இந்தியாவிலேருந்து வாங்கி நாங்கள் தரோம். அப்போ இந்த சாமர்த்தியம், இந்த பொருளாதார சிந்தனை அவர்களுக்கு வைத்தறிச்சலை கிளம்பும். கோவப்பட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கோவப்படுறதே இல்லை. நம்ம அமெரிக்காவுக்கு இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசலை. நல்லா புரிஞ்சுங்க. இந்தியாவுக்கு எதிராக நேரடியாக திட்டுறான். நேரடியாக அமெரிக்கா, சைனாவும் ரஷ்யாவும் செய்யாததெல்லாம் ரஷ்யா செய்யாத நம்ம நாடு, நட்பு நாடு. சைனா இது வரைக்கும் செய்யாத பாகிஸ்தான் செஞ்சுக்கிட்டு இருந்ததை அமெரிக்கா செஞ்சிருச்சு. நேரடியாக நம்ம பேரை சொல்லி
இவங்க வந்து இவர்கள் நடத்துகிற போர் அப்படின்னு சொல்லிட்டு டங் ஸ்லீப்ல சொல்லன்னு திரும்ப சொல்றாரு. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன சார் இந்தியா நடத்துற போர்னு சொல்றீங்க அப்படின்னு உக்ரைன்ல கேட்டார். நடக்கிற போர் இந்தியா நடத்துற போர், உக்ரைன்ல இந்தியா நடத்துற மோடி போர் போர். அதை வந்து அங்களுடைய செய்தியாளர் வந்து பாஸ் நீங்க ஏதோ தப்பா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போது இல்லைங்க அப்படின்றாங்க. அப்போ அமெரிக்க தலைவர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில், தலைவர் மத்தியில் அப்படி ஒரு பெரிய வன்மம் வந்து ஒன்று ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் நாம் வந்து ஒரு வார்த்தையோட ரியாக்ட் பண்ணல. அமெரிக்க அதிபர் பைத்தியம், அவர் வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறாரு, எங்களாங்களாம் டீல் பண்ணி ஒன்றுமே சொல்லு, நம்ம மாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டோம். அவ்வளோ நம்ம வேலை என்ன வரணும், ப்ரோஆக்டிவாக ப்ரொடக்டிவாக, அதான் முக்கியம். இந்த 3 நாடுகளுடைய மக்கள் தொகை, இந்த 3 நாடுடைய பொருளாதார வளர்ச்சி, இந்த 3 நாடுகளுக்குள்ள உள்ள கோஆப்ரேஷன். ரஷ்யா நமக்கு எப்பயுமே நட்பு நாடு. இன்சிடென்ட்லி ரஷ்யா வந்து சைனாவுக்கு நட்பு நாடு. புரியுங்களா உங்களுக்கு? அப்போ நமக்கு வந்து சைனாவுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கசப்பு இருக்குமானால் அதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை புட்டினுக்கு உண்டு. உங்களுக்கு தெரியும், புட்டின் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி அங்கே போயிருந்தபோது அவருடைய காரில் இவருக்காக வெயிட் பண்ணார். நீ கற்பனை பண்ண முடியாத ஒரு வரலாற்று நிகழ்வு நமக்கு வந்து அதுதான் அந்த பர்சனல் ரேப்போர்ட்டுங்கிற எப்படி முக்கியம். இவர் வர்ற வரைக்கும் அவர் உட்காந்து ஒரு காரில் போகிறாங்கிறது வேற விஷயம். ஒரு காரில் இவர் வர்ற வரைக்கும், ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மைக்ரோ மினிட்ல மேனேஜ் பண்ணுவாங்க. 8:01 அவர் கிளம்பி வந்துருவாரு, 8:02 நீங்கள் வர்றீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 8 மணி வாக்கில் வாங்க, 20 செகண்ட் கூட வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுதான் சொல்லுவாங்க. 8 மணி வாக்கில் வாங்க, நம்ம கேஷுவலாக பேசலாம், அந்த பேசலாம். 8:01, 8:02 நாங்கள் நினைப்பேன். அவர் வந்து காரில் உட்காந்துருக்கிறாருன்னா யோசிச்சு பார்த்துக்கு அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் இருக்கு. அப்போ சைனாட்டையும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்போ இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்தா, ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன எதிரிக்கு எதிரி நண்பன்கிற கணக்கு. அமெரிக்காவுக்கு இவங்களுக்கு ஆகாது, ரஷ்யாவுக்கும் ஆகாது, சைனாவுக்கும் ஆகாது. அப்போ நம்ம வந்து அப்போ நம்மளை பகைச்சிக்கலாம், நமக்கு நட்பு. நமக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து என் சைனாட்டையும் என்னால் நட்பாக இருக்க முடியும், அமெரிக்கா நட்பாக இருக்க முடியும் நாம சொல்கிறோம். அவன் கேட்க மாட்டான். நமக்கு ஒன்று, நம்ம இஸ்ரேல்டையும் நட்பாக இருக்கும், பாலஸ்டீன்டையும் நட்பாக இருக்கும், ரஷ்யாட்டையும் நட்பாக இருக்கும், உக்ரைன்டையும் நட்பாக இருக்கும். இத்தனைக்கு உக்ரைன் நமக்கு எதிர் வேலை பார்த்து இந்த ராஜதந்திரம் அமெரிக்காவுக்கு பழக்கமே கிடையாது. அப்போ நமக்கு வந்து எதை அவர் சேலஞ்சுன்னு காட்டுறாங்களோ அதை அட்வான்டேஜாக நம்ம மாற்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும், ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் ஆகாது. நம்ம ஜப்பான்கிட்ட உட்காந்துக்கிட்டு சைனாவுடைய பெருமையை பற்றி பேசிட்டு இருக்கோம், சைனாவை நம்ம ஒன்று சேர்ந்து இருக்கோம், ஜப்பானை பற்றி நான் சைனாட்ட 4 நல்ல வார்த்தை சொல்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம ஒரு மீடியேட்டராகவும் இருக்க முடியுது. அப்போ 2 எதிரி நாடுகள் கூட நம்ம, ஜப்பான் வந்து ஒரு பெரிய வளர்ந்த நாடு, வளரக்கூடிய நாடு, அது வந்து இந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அப்படியே நிற்குது. நம்ம அவங்களுடைய பொருளாதாரத்தோட ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களுக்கும் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்போ எதெல்லாம் ப்ராபபிள் வல்லரசுகள் அல்லது ஆல்ரெடி வல்லரசுகள், அதில் எல்லாத்தையும் நம்ம வைக்கும்போது இந்த ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஏற்கனவே சொன்னால் அது பல்லில்லாத பாம்பு. அதை நிரூபிக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபை, அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கமிட்டி, அந்த செக்யூரிட்டியில் சபையில் நம்ம வந்து மெம்பர், அதெல்லாம் தேவையே இல்லைன்னு கொண்டு வரணும். பிரிக்ஸில் நம்ம வந்து அடுத்து நமக்கு வந்து இன்னொரு நாணயமே நம்ம வெளியிட்டுருவோமோ, ஒரு ரூபாவே வெளியிட்டுருமோங்கிற அளவுக்கு மயம் வந்துருச்சு. டாலருக்கு மாற்றம், டாலருடைய வேல்யூ காலி ஆயிரும் அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் பண்ணோம். இந்தியன் ருப்பிக்கான வேல்யூவை நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோம். இந்தியன் ருப்பியை வந்து எங்கெங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பான்னு ஈரான்லேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாலேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து பல இடங்களில், ஈவன் இப்போ ரஷ்யாவில் வரைக்கும் சொன்னால் நீங்கள் இந்தியன்லேயே நீங்கள் வந்து ஐஎன்ஆர்லேயே நீங்கள் வந்து பேசிக்கங்கனாலும் கொண்டு போயிட்டோம். பல நாடுகளில் போயிடும். ப்ளஸ் இந்த பக்கம் யூபிஐ மூலமாக நம்ம ஃப்ரான்ஸில் ஈஃபில் டவரில் நீங்கள் வந்து இந்த காட்டிட்டு நம்ம இந்திய ரூபாயிலேருந்து உங்களுடைய வங்கி பணம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடியது நீங்கள் பணம் மாற்றிக்க முடியும். இந்த அளவு நடுவில் ஒன்று போய் நீங்கள் டாலராக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணுங்கிற அவசியம் எல்லாரும் கொண்டு வரணும். அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வேலை ஏற்றிட்டு போகுதுங்கிற பார்க்குறாரு. இப்போ இவங்க பிரிக்ஸ் வேறு சேர்ந்து ஏதாவது பண்ணி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சல், இதை நம்ம ரொம்ப தெளிவாக மூவ் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நிதானமாக, சக்ஸஸ்ஃபுல்லாக. இது வந்து அவங்களுக்கு ஆச்சரியமாக ஒரு வைத்தறிச்சல் ஏற்படுத்தலை. நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இது வந்து முழுக்க சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வதால் அரசியல் தலைமை, அது சந்தர்ப்பத்தை உருவாக்குவது ராஜதந்திரம். நம்ம இந்த 2லையுமே மாஸ்டராக இருக்கும். அதுக்கு நரேந்திர மோடி ஒரு சான்று. எந்த விதமான எமோஷனலாக கம்போஸ்டாக டீல் பண்ணுறோம். ரஷ்யா இஸ் சப்போர்ட்டிங் எஸ், சைனா இஸ் சப்போர்ட்டிங் எஸ். சைனா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பாகிஸ்தானுக்கு தூபம் போடுது அமெரிக்கா, அமெரிக்காவுக்கு தூபம் போடுது பாகிஸ்தான். சரிங்களா? இது நம்ம கண்கூட பார்க்கும். இப்போ சைனா நம்ம பக்கம் வந்தால் சைனாவும் பாகிஸ்தானும் நட்பாக இருந்துச்சு. இப்போ நம்ம கூட வர்றதுனால சைனா வந்து பாகிஸ்தானோட ஒரு நெருக்கத்தை குறைக்கும். ஒரு நட்பு தானே. இப்போ நான் உங்கள் கூட பலர்னா அவர் வருத்தப்படுவாருங்கனால காட்டாமல் இருப்பேன். இந்த ஒரு நட்பு ரீதியாக அது வகையிலே ராஜதந்திரத்தை பண்ணுறோம். நமக்கு வந்து பாகிஸ்தானுக்கு நீ போயிடுறியா, நான் சைனாட்ட போயிடுறேன். அப்போ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த சைனாவை ஸ்டாப் பண்ணுறோம். அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும்ல. இவ்வளோதான் முக்கியமான. அப்போ நம்ம எல்லா விதத்துலையும் ராஜதந்திரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கோம், பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கோம். இந்த குவார்ட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோர் தென் 7.8% நினைக்கிறேன் ஜிடிபி க்ரோத், இஃப் ஐம் நாட் ராங். அங்கே போய் நிற்கிறோம் 6.5 6.6 வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த நம்முடைய அனுவல் இதே எக்ஸ்பென்ஸ் ஜிடிபி அவ்வளோதான் எதிர்பார்த்துருக்கான். இதுவே 7.8 போயிடுச்சு. ஒரு 4 குவார்ட்டரில் 1.5 ஜிடிபி ஏற்றிருச்சுன்னா ஓவரால் ஜிடிபியை கூடி போயிடும். இப்போ வந்து அடுத்த நாள் வந்து இதே அளவில் பண்ணி வச்சுங்க மொத்தமாக போயிடும். இதில் நீங்கள் வந்து கம்மியாக பண்ணிச்சோன்னா எப்படி 6.5 கீழே பண்ண போகிறது இல்லை.
அப்போ இன்னைக்கே உங்களுக்கு வந்து நம்ம ஜிடிபி growth ரேட் வந்து 7% நிற்கும். இது வந்து உலக நாடுகளில் இல்லாது, சைனாட்ட கிடையாது, அமெரிக்காட்ட கிடையாது, எந்த நாடுகள். அப்போ இது அவர்களுக்கு வைத்தறிச்சல் ஏற்படுத்துறது. நாம் அங்கே கவலைப்படுற இடத்துல இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம் அக்ரிகல்ச்சரில் வந்து 1.2%, 2.3% போய் 3.5% மேலே நம்ம ஏறிடுவோம் அக்ரிகல்ச்சரில். அதில் வந்து growth ரொம்ப, ஏன்னா இல்லை அதெல்லாம் விவசாயத்துக்கு அதுலேயுமே நம்ம கூட வந்து நிற்கிறோம். எல்லா பக்கமும் நம்ம வர்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வைத்தறிச்சல் வருது. ஆனால் இந்தியா நிலைத்தன்மையோடு இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த விதமான குழப்பம் இல்லை. ஆனால் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குல்ல சார். டாலரை நம்ம வீக்கன் பண்ணுற அளவுக்கு நம்மளே நம்மளுடைய ரூபாயை ஸ்ட்ராங் பண்ணுறோம்னு சொல்கிறோம். ஆனால் நம்பர்ஸ் அப்படி தெரியல இல்ல. ரூபாயோடைய மதிப்பு உயர்வதுங்கிறது வேற, ரூபாவுடைய பயன்பாடு உயர்வதுங்கிறது. நான் சொன்னது ரூபாயோட பயன்பாடு. அதுதான் சொன்னேன். ஸ்ரீலங்கால, மலேசியால, சிங்கப்பூர்ல, ஈவன் பிரான்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு வேல்யூ ஏறும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டாலருக்கு எதிரான நம்முடைய மதிப்பும் ஏறணும்ல. ஆனா அங்க டாலர் தானே ஏறுது, 87 ரூபாய் 88 ரூபாய்ன்னு போகுது. டாலருடைய வேல்யூ இருக்கு. ரொம்ப முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு டாலர்ல நடக்கிற பண்டமாற்று. சரிங்களா? டாலரை அந்தந்த நாடுகள் அந்நிய செலாவணி கையிருப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்முடைய ரிசர்வ் வருதுங்களா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருக்குங்களா, அது டாலராக இருக்கணும். அப்போ டாலரே வாங்குற பழக்கமே ஒன்று உண்டு. சரிங்களா? இப்போ ஒரு கெடு வாய்ப்பில் ஒரு நல்வாய்ப்பா அவங்க நமக்கு ஸ்டாப் பண்ணும்போது நம்ம டாலரை பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தேவை குறையுது. டாலருக்கான டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். சைனா டாலரை வாங்காமல் போகலாம், ரஷ்யா டாலரை வாங்காமல் போகலாம், இந்தியா டாலரை வாங்காமல் போகலாம். அப்போ நமக்குள்ள வச்சு நானும் சைனாவும் டீல் பண்ணும்போது அங்கே அமெரிக்காவோட டாலர் தேவைப்படலை. இந்த இடத்துக்கு நம்ம நகர்றோம். நம்மகிட்ட கோல்டு ரிசர்வ் இருக்குது. இந்த 3 பேருமே கோல்டு ரிசர்வ். நம்ம கோல்டில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிடுவோம், இல்லை நம்ம ரூபாயில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிடுவோம். நீங்கள் எண்ணில் மாற்றுங்க, அதில் மாதிரி நம்ம பண்ணிட்டு போகிறோங்கிற ஒரு இந்த இடத்துக்கு நம்ம நகர்றோம். அதுதான் சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க வந்து சத்தியம் அப்படின்னு ஒரு கம்பெனி முன்னாடி இருந்துச்சு, மைத்தாஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி மாற்றி போட்டாங்க. சத்தியம் அவங்க வந்து இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாப் D4ன்னு சொல்லக்கூடிய கம்பெனிகள்லாம் ஆடிட் பண்ணி வச்சுட்டு பயங்கரமாக இருக்குன்னாங்க. இது ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன் போல இருக்குது அமெரிக்க பொருளாதாரம். அதனால அந்த டாலர் வந்து எனி டைம் அது வந்து கிராஷ் ஆகலாம். நம்ம வந்து அதில் ஆச்சரியப்படலாம். நம்ம யூரோப்பிய யூனியன்கள் எப்படி படாத பாடு பட்டுச்சுன்னு பார்த்தோம். நம்ம யூரோ அப்படிங்கிற நாணயம் என்ன பாட்டுச்சுன்னு பார்த்தோம். என்னன்னா உங்கள் உள்ளூரில் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்கள் நாணயத்தை வச்சு நீங்கள் வாழ முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? உள்ளூரில் உங்களுக்கு வேல்யூ இருக்கணும், நாணயத்தோட வேல்யூ இருக்கணும். யூரோப்பிய யூனியன்கிற ஐடியாவே செதறிடுச்சு. அப்போ யூரோப்பிய யூனியன்கிற ஒரு காயின் வந்து உங்களுக்கு பிரெக்சிட் வரைக்குமான விஷயங்கள் பூரா நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து யாரும் ஒருத்தர் நம்பி போகிற தயாரிப்பில் இல்லை. அப்போ இவர்கள் சேர்ந்து உருவாக்குற ஒரு நாணய மதிப்பு வந்து காணாமல். அதுதான் இப்போ வந்து அமெரிக்காட்ட இருக்கு. அவர்கள் வந்து வெளியில் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க, ஆயுதங்கள் மூலமாக, போர் மூலமாக, சர்வதேச தகராறுகள் மூலமாக நம்ம கொண்டு. ஆனால் கீழே வந்து அவங்களுடைய வந்து பேஸ்மெண்ட் வீக்கு. அதுதான் அவங்களுக்கு கணக்கு. அப்போ அந்த டாலருக்கான வேல்யூ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே டாலருக்கான கூடுதுங்கிறது அது வந்து டாலருக்கான விலை கம்மி, நமக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு கம்மியாகி டாலருடைய மதிப்பு கூட நம்முடைய ஏற்றுமதியாளருக்கு லாபம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய இறக்குமதிக்கு நட்டங்கிற ஒன்று, ஏற்றுமதியாளருக்கு லாபம். ஏன்னா இவங்க வந்து டாலரில் தான் டீல் பண்ணுவாங்க. அந்த டாலர் இவங்க வந்து போடும்போது 80 ரூபாய்க்கு இருக்குது, அது விற்று முடிச்சு ஆர்டர் வாங்கும்போது 88 ரூபா நம்ம டாலர் வந்துடும். நமக்கு வந்து அதை இந்தியன் பணமாக மாற்றும் போது நமக்கு லாபம் 80 ரூபாங்கிறது 88 ரூபா. ஒவ்வொரு டாலருக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட். அந்த வகையில் நம்ம வந்து அதையும் ஒரு பர்பஸ்ஃபுல்லாகவே நம்ம சேர்ந்து பண்ணணும். இப்போ இந்த ஏற்றுமதியில் ஒரு பாதிப்பு வரும்போது நம்ம ஏற்றுமதி பண்ணுறதே நீங்கள் வேற ஆளுக்கு ஒரு மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்போ ஒன்று, அமெரிக்காவுக்குமே உடனடி ஆல்டர்னேட்டிவ் கிடைக்காது. நானும் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், டக்குன்னு ஒரு நாள் உங்கள்ட்ட பிஸ்னஸ் நிப்பாட்டுறேன், இன்னையிலேருந்து கிடையாது பண்ணுறேன், கோச்சிக்கிட்டு போய் சொல்கிறேன். அது வந்து திட்டமிட்டில் கோச்சிக்கிட்டு அதான் நீங்கள். அப்போ நாளை கழிச்சு நான் இன்னொருத்த வாங்க முடியாது. ஏன்னா அவன் திருப்பி நான் வந்து அவனுடைய சாம்பிள் வாங்கணும், அவன்கிட்ட ரேட்டு நான் பேசணும், அவன் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், அவன் மேனுஃபேக்சர் பண்ணணும். திடீர்னு எனக்கு 10,000 முட்டை. இப்போ நாமக்கல்ல நீங்கள் 1 லட்சம் முட்டை கேட்டால் அரை மணி நேரத்தில் கிடைக்கும் நாமக்கல்ல. சரிங்களா? திருவள்ளூரில் கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன்? நாமக்கல்ல முட்டை தண்ணி நீங்கள் எவ்வளோ நாள் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதே வேலையாக இருக்கிறாங்க பண்ணிட முடியும். அப்போ இந்தியாவிலேருந்து ஒரு மார்க்கெட் இருக்குது, ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இன்னொரு மார்க்கெட் அவங்களால கிரியேட் பண்ண முடியாது. அவங்களுக்கு பாதிப்பு ஒன்று, நமக்கும் பாதிப்பு. நமக்கு பாதிப்பே இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துல காமெடிக்கலாம், நமக்கு பாதிப்பு தான். ஆனால் நம்மகிட்ட ஒன்று நம்மளே ஒரு மார்க்கெட்டு. ரெண்டாவது, நமக்கு நட்பாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ரஷ்யாட்டேருந்து நான் ஆயில் வாங்கிக்குவேன், ரஷ்யாவுக்கு நான் நாளே இறக்குமதி பண்ணுவேன். சைனாட்டேருந்து நான் இறக்குமதி பண்ணிக்குவேன், சைனாக்கு நான் ஏற்றுமதி பண்ணுவேன். ஜப்பானில் ரிலேஷன் வச்சுருக்கேன், என்னால் இஸ்ரேலோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும். உலக நாடுகள்கிட்ட பூரா என்னால் மார்க்கெட் பண்ணிக்க முடியும். ஆனால் அமெரிக்க நோக்கத்துக்காக, அமெரிக்க கன்சியூமருக்காக தயாரித்த பொருள் அங்கே போகலைன்னா அதை வேற மார்க்கெட் பண்ணுறது கஷ்டம் இல்லை சார்? இனிஷியலாக கஷ்டம் இருக்குது, நான் மறுக்கலை. நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், அமெரிக்காவுக்கு ஒரு சங்கடம் இருக்குது, இந்தியாவுக்கு ஒரு சங்கடம் இருக்குது. இந்தியாட்ட அட்வான்டேஜ் என்னன்னா, இந்தியாட்ட மார்க்கெட்ஸ் இருக்குது. இந்தியா ஒரு மார்க்கெட், இந்தியாட்ட வேறு மார்க்கெட்ஸ். அமெரிக்காவுக்கு வேறு ஆட்கள் இல்லை. அவன் கொடுப்பான், நீ மெக்சிகோ கொடுப்பான், அவன் பங்களாதேஷ் கொடுப்பான், பாகிஸ்தானில் நாளைக்கு நீ வந்து ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பித்து போய் வச்சு நீங்கள் அது என்னைக்கு நீங்கள் பார்க்கணும்ல. ஏன்ட்ட உட்காந்துருக்கிறவன் அமெரிக்க லாங்குவேஜே பேச ஆரம்பிச்சான். ஏன்ட்ட உட்காந்துருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் வந்து அமெரிக்கன் லாங்குவேஜ். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களுடைய சிஇஓட்ட பேசுகிறார், இந்தியன்ஸ்லாம் வேலை கம்மியாக வைங்கன்னு. அவர் எதிர பேசின சிஇஓவில் 100 பேர் 30 பேர் இந்தியன்ஸ்.
அதை அவர் நிதர்சனம் அவர் புரிஞ்சுக்கல. அவருக்கு இந்தியன்ஸ் தான் பேசி இந்தியன்ஸை கூப்பிடாதீங்கன்றார். அவர் நிதர்சனம் புரியல. நமக்கு வந்து ஒரு செட்பேக் இருக்கும், நோ டவுட். ஆனால் இது வந்து ஒரு முடம் இல்லை, இது ஒரு முடக்குவாதம் கிடையாது, ஹேண்டிகேப் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்பீடு பிரேக்கர். அப்படி ஸ்பீடு பிரேக்கர் கட்டாயம் ஸ்பீடு கம்மியாகும், நோ டவுட். ஆனால் அது ஸ்பீடு பிரேக்கர் தாங்கனால திரும்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்பீடு கொடுத்தோம். இந்த ஸ்பீடு பிரேக்கர் தாண்டி போகிறோம். முடம்ங்கிறது உங்களுடைய வேகத்தை நிரந்தரமாக குறைக்கும். ஹேண்டிகேப் ஆகிறதுக்கு நிரந்தரமாக. இது அது கிடையாது. இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர். வண்டி போயிட்டே இருந்துச்சு, ஸ்பீடு பிரேக்கர் ஸ்லோவாச்சு, அது திரும்பி போகும். அதில் எந்த குழப்பம் இல்லை. அந்த நம்ம அந்த ட்ராக் இருக்குது, விஷன் இருக்குது, மார்க்கெட் இருக்குது, மேனுஃபேக்சரிங். இப்போ ரொம்ப ரீசெண்டாக செமிகண்டக்டர் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. செமிகண்டக்டர் நம்மகிட்ட இல்லை. அப்போ உலகம் முழுக்க நம்ம நம்பி இருக்க வேண்டியது. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு நம்ம பிடிச்சோம் அந்த பாயிண்ட்டை. தமிழ்நாடு உள்பட குஜராத் உள்பட படபடன்னு செமிகண்டக்டர் உற்பத்தி வந்துச்சு. 4-5 வருஷத்துல நம்ம இந்தியா உலகம் முழுக்க நம்ம செமிகண்டக்டர் கொடுக்க போகிறோம். இதுதான் இந்தியனுடைய விஷயம். இந்த எங்கே நம்ம விஷன் எங்கே இருக்குன்னு இந்த இடத்துல நான் ப்ராப்ளம் என்கிட்ட இல்லைன்னு கவலைப்படுறது கிடையாது. அதை நானே பண்ணிடுறேன் கிளம்புறேன். நம்மகிட்ட அதுக்கான டேலண்ட் இருக்குது, நம்மகிட்ட அதுக்கான மேன் பவர் இருக்குது. சீப்பாக சல்லிசாரம் அடிச்சிட முடியும். அப்போ 4-5 வருஷம் கழிச்சு செமிகண்டக்டரோட பாஸ் எப்படி நமக்கு வந்து இன்றைக்கி நம்முடைய ஏற்றுமதியில் நம்பர் 1 இருக்கிறது வந்து செல்ஃபோன். சரிங்களா? சைனாவில் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தான் அவன். நம்மகிட்ட வர்றான் ஆப்பிள். நம்ம படக்குன்னு டாட்டா வர்றான், ஃபாக்ஸ்கான் வர்றான், 4 பேர் சேர்ந்து பார்த்தா துரு நம்மகிட்ட அடிச்சு ஏற்றுமதி பண்ணுறோம். நம்பர் 1. அப்போ இந்த செல்ஃபோனோட ஏற்றுமதி வந்து சல் ஜம்ப் அடிச்சுட்டு போகும். ஃபோர்டு காரு, என்ன கார் வச்சுக்கோங்க, எல்லா காரும் வச்சுக்கோங்க, ஏன்டா வச்சுக்கோ, நான் கடனாக அடிச்சுட்டு போட்டு. அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை மேனுஃபேக்சரிங்லையும் சரி, சர்வீஸ்லையும் ரெண்டுலேயுமே நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அக்ரிகல்ச்சரை கேட்கணும்னா ஏற்கனவே நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். உலகத்துக்கு நம்ம கொடுக்கும், பால் கொடுக்குறோம், கறி கொடுப்போம், ஆடு மாடு அனுப்புகிறோம், தானியங்கள் அனுப்புகிறோம், சக்கரை அனுப்புகிறோம், என்னமோ பண்ணி அதில். ஸோ எக்ஸ்போர்ட் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு. அவர்களுக்கு வேறு மார்க்கெட் பிடிக்க முடியாது. நமக்கு நாமளே மார்க்கெட்டு, நாமளே உற்பத்தியாளர். உழவர் சந்தை மாதிரி இருக்கும். நம்ம விவசாயியை விற்றுக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பேசாமல் சாப்பிட்டுக்கிடுவோம், ஓடிப்போ அப்படின்றோம். எனக்கு நட்டங்கிறதுக்கு சமாச்சாரம் கிடையாது. வி கேன் ஹேண்டில் இட். அதுதான் அமெரிக்காக்கான சிக்கல். நம்ம வந்து இந்தியா எப்பயுமே ஒரு சவால்களை சாதகமாக மாற்றக்கூடிய தன்மையோடு இருக்குது. குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமைக்கு பிறகு கோவிட் வந்து உலக நாள் அரண்டுச்சு. இதே அமெரிக்கா அன்னைக்கு ஒருக்க நம்ம காதை திருக்கிட்டு ஏன்ட்ட வாங்கிக்கொண்டுச்சு அவங்களுடைய தடுப்பூசியில். நான் வாங்க மாட்டோம்னு சொல்லலை, நம்ம தயாரித்தோம் மட்டும் மொத்தத்தில் ஓசியில் கொடுத்தோம். அண்ணன் பொன்முடி சொன்ன மாதிரி அப்போ குடும்பம் அவர்கள் நன்றியோடு இருக்கிறாங்க. நம்ம புரியும் அவங்களுக்கு பிஸ்னஸ். அவள் சைனா வந்து உலக நாடுகளுக்கு கடன் கொடுக்குது, நம்ம மானியம் கொடுக்குறோம். அந்த வித்தியாசம் புரியும். ஸ்ரீலங்கா வந்து சைனா பக்கம் நெருக்கமாக நிற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிபர்னால. ஆனால் நம்முடைய நட்பு குறை கீழே கிரவுண்டில் நம்ம பக்கம் நிற்கும். இன்னைக்கு 21 டன் உணவுப் பொருட்கள் அனுப்பியிருக்கோம் ஆப்கானிஸ்தானுக்கு. இன்னைக்கு ஆப்கானிஸ்தானும் தலிபான்களால் ஆளப்படுகிற நாடு. நம்ம ஊர் நாட்கள் முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் 99% இருக்கிற ஒரு நாடு. கூட்டு வந்து பயிற்சியெல்லாம் அளிக்கிறோம், நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதான் அப்போ நம்முடைய ராஜேந்திரம் இவர்களுக்கு புரியாது. நம்ம ரொம்ப நிதானமாக நட்பு பாராட்டிக்கிட்டே போகிறோம் எல்லாரும் கூடயும். இஸ்ரேலை போரை நிறுத்த சொல்லி ரம்ஜானுக்கான கேப்பில் வந்து நம்ம வந்து உணவுப் பொருட்கள் கொடுத்தோம். போரை நிறுத்த சொல்லி, ஏன் வண்டி வருது போரை நிறுத்த சொல்லி போர் நிறுத்தமே கிடையாதுன்னு சொல்லி நமக்காக வண்டி 4 நாள் தாக்கல் நிறுத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம இருக்கோம். நம்மளால் பாலஸ்தீனோடய நட்பு பாராட்ட முடியும், இஸ்ரேலும் நட்பு பாராட்ட முடியும். இந்த தந்திரம் வாய்ப்பே இல்லை. ஆனால் உக்ரைன் போரையே நீங்கள் தான் நடத்துறீங்க. மோடி போர்னு சொல்லும் பொழுது அமெரிக்காவிலேருந்து ஒரு குரல் வரும் பொழுது இங்கே கண்டிப்பு இல்லை, கண்டனம் இல்லைன்னா அது மோடி போர்னு அவர் சொன்னதை வேற சென்ஸில் நம்ம பண்ண போகிறோம். வெகு விரைவில் அந்த போர் நிற்க போது, அதுக்கும் காரணம் மோடின்னு வரப்போது. அன்னைக்கு இருக்குது ட்ரம்ப்புக்கு. அன்னைக்கு அப்போ அமைதிக்கான நோபல் பரிசு மோடிக்கு தான். அது தெரியாது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. மோடி வந்து பெரிதினும் பெரிதுகள் அப்படிங்கிற பாலிசி உள்ளவர். அவர் வந்து என்ன சின்னதாகவே யோசிக்காத, பெருசாக யோசிக்கிறவர் தான் அவர். ஒபாமா வாங்கிட்டாரு, நாம ஏன் வாங்கக்கூடாதுங்கிறது தான் அவருடைய ஐடியா. அதில் வந்து குழப்பம் இல்லை. ஒபாமா வாங்கிட்டார், நமக்கு வரணுங்கிறது தான் ட்ரம்ப்போடைய ஆசை. ஆனால் இது வந்து பீராஞ்சி வாங்குறதுல பெர்ஃபார்மன்ஸில் வாங்குறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அது தெரியல அவர். இவர் வந்து 20 மணி நேரம் உழைக்கிறார், அவர் 20 மணி நேரம் திட்டுறார். யார் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க. அவர் வந்து சாபம் விட்டுக்கிட்டே இருக்கிறார். இவர் அந்த சாபம் ஒரு இடத்துல காதலே வாங்காமல் 20 நேரம். நம்ம இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோவுக்காக போஸ்ட் கொடுக்குறதுக்கு பாகிஸ்தானுடைய அதிபர் நிற்கிறாருங்க. பாகிஸ்தானுடைய பிரதமர் நிற்கிறார். மோடியும் புத்தினும் ஐயோ பாவம், அவர் வந்து ஏதோ நிற்கிற பிள்ளை மாதிரி நிற்கிறாங்க. அவர் வந்து அவன் ஆஃபீஸில் நிற்கிறாங்க. அது அப்போ வந்து அவருக்கு அந்த ஃபேஸ் சேவிங்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ மோசமாக ஒரு ஆபத்து இல்லை அவர்கிட்ட. அவரால் ஃபேஸ் சேவ் பண்ண முடியல. இங்கே போகும்போது ஒரு ஸ்மைல் இல்லை, அவங்க மாட்டு பிஸியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் புதினே பாகிஸ்தான் பிரதமரோட உட்காந்து பேசி ஏன் சண்டை போடணும்? அது இல்லை, நான் சண்டை போடுவாங்கன்னு சொல்ல. நான் சொன்ன வந்து என்ன, பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற நெருக்கத்தை நம்முடைய சைனா நட்பு குறைக்கும்னு சொன்னேன். இவ்வளோதான். சைனா ரஷ்யாவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நட்பு சைனாட்ட ரஷ்யாவை பேச வைக்கும். இந்த ராஜேந்திர புரிஞ்சுங்க, இவ்வளவுதான். ரஷ்யா பிரதமரும் ரஷ்ய அதிபரும் இந்திய பிரதமரும் பேசும்போது பாகிஸ்தானை மதிக்கவில்லை. இவ்வளவுதான் மெசேஜ். நான் எல்லாருடைய தானே பேச வேண்டியிருக்கோம். நீங்க இதே அமெரிக்க அதிபர் நாளைக்கு வந்தாலும் நம்ம பேசுவோம். அதுல நம்ம குழப்பம் இல்லை. கோவப்படுத்தாதா சார்? இன்னும்
நான் இவ்வளவு தூரம் 25% போட்டு திருப்பி 25% போட்டிருக்கிறேன், நீங்க 3 பேரும் கூடி கொலாவறீங்களான்னு இன்னும் கடுப்பாக மாட்டாங்க. அவர்களுடைய நாட்டிலேயே அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய எதிர்ப்பு, அவர்களுடைய நாட்டிலேயே அவங்களுக்கு வரக்கூடிய டிசாஸ்டர், நடக்க போற டிசாஸ்டர் அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தும். இப்போ உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், சர்க்கரைக்கு பாகிஸ்தான்லேருந்து இறக்குமதி பண்றாங்க, அதுக்கு நான் தடை விதிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு பேச்சு. அப்ப என் ஊர்ல சர்க்கரை இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா உங்களுக்கு சர்க்கரை கிடைக்காது. அப்ப தேவேந்திரனுக்கு இது பாகிஸ்தான் சர்க்கரையா பங்களாதேஷ் சர்க்கரையா, எனக்கு காபி டீக்கு சர்க்கரை வேண்டாங்கிறத என் ஆசை. அது இல்லைன்னா தேவேந்திரன் கடுப்பாயிருவார். இது தேசத்தின் பாலிசின்னு வரமாட்டார். புரியுங்களா? எனக்கு சர்க்கரை இல்லைங்க, எனக்கு வெங்காயம் இல்லைங்க, எனக்கு அரிசி இல்லைங்க. நம்ம பல சமயம் பாருங்க, ஏற்றுமதி நம்ம நிறுத்துவோம். ஏற்றுமதி ஒரு குறிப்பிட்ட பேர்ல அரிசி நம்ம பல நாடுகளுக்கு நிறுத்துறோம். அதெல்லாம் இவங்க யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. சிங்கப்பூர் மலேசியாலாம் நம்ம கேட்டியப்பா எங்களுக்குலாம் கொடுப்பான்னு நம்ம எக்ஸம்ஷன் பண்ணி கொடுத்தோம் பல நாள். ஏன்னா எனக்கு வேணும். இந்த இந்திய ராஜேந்திரத்துடைய விளைவு இந்திய மக்களுக்கு புரியல. ஏன்னா யாருமே சொல்றது இல்லை. பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு நம்ம ரஷ்யாட்ட வாங்காம இருந்தா 200 ரூபாய் பெர் லிட்டர் இருக்கும். நீங்க என்னை விட்டுருங்க, நான் எந்த பொருளாதார அறிவும் இல்லாதவன், நீங்க யார்கிட்ட கேட்டு பாருங்க. ரஷ்யாவுடைய இந்த ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன், ரஷ்யாட்ட நம்ம பெட்ரோல் டீசல் வாங்கல சார். இந்தியா என்ன சார் செஞ்சிருக்கும், இந்தியாவுடைய பெட்ரோல் டீசல் விலை என்னவா இருக்கும் நீங்க பொருளாதார விலை ஒரு பைட்டு கேள்வி. ஆனா என்ன சொல்றாங்க, 200 ரூபாய் வந்திருக்கும். அது நம்ம எப்படி பண்ணணும்? நீங்க அடுத்து நீங்க வரைக்கும் நான் வந்துறேன். நீங்க வரைக்கும் நான் வந்து சொல்றாங்கன்னா $100 மேல விற்கும் போது இங்க 70 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பெட்ரோல் இப்ப $80 விற்கும் போது எப்படி 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க? அதுவும் ரஷ்யாட்ட இருந்து சீப்பா வாங்கி நீ விலையை குறைக்காம வச்சிருக்கீங்க அப்படின்றாங்க. விலையை கூட்டல, அதனால குறைக்காம வச்சிருக்கேன். அதுதான் நான் சொல்றேன். 200 ரூபாய் நான் ஆக்கிட்டு நான் 150 ரூபாய் ஆக்கிருக்க முடியும். 50 ரூபாய் குறைச்சு நீங்க சொல்லுவீங்களா? $100 கச்சா எண்ணெய்க்கு நீ 70 ரூபாய்க்கு பெட்ரோல் வித்த மன்மோகன் சிங்கை திட்டிட்டு இருந்தோம். அதை தான் நான் சொல்ல வரேன். அன்னைக்கு $80 கச்சா எண்ணெய்க்கு அதான் $50 ரூபாய்க்கு தானே விற்கணும் பெட்ரோல. சொல்லவா? அன்னைக்கான பொருளாதார நிலைமை என்ன, இன்னைக்கான பொருளாதார நிலைமை பார்க்கணும். டாலருக்கான வேல்யூ நம்ம பார்க்குறோம்ல. ப்ளஸ் நான் இங்கே 4 பேருக்கு சப்ளை பண்ணாதான் எனக்கு ஒரு தடையற்ற ஒருத்தம் கிடைக்கும். நான் ரஷ்யாவை நான் முறைச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க எவ்வளவு கிடைக்குதுல கிடைக்காது. அதான் சார், அந்த ட்ரம்ப் ஆலோசகர் என்ன சொல்றாரு, மோடி போர்னு மட்டும் சொல்லலை, உக்ரைனோட நடக்கிற போர் மோடி போர்னு மட்டும் சொல்லலை, கூடுதலாக இன்னொன்று சொல்றாரு, இந்தியாவில் பிராமின்ஸுக்காக இந்த ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க, இந்த அமெரிக்க தடையெல்லாம் தாண்டி பண்றாங்க, அவங்களுடைய வளத்திற்காக மற்றவர்களை எல்லாம் சுரண்டாங்கன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் இதை ஒன்று வச்சுக்கிடுவோம். புரியுங்களா? இது நான் உங்களுக்கு முதல்ல நான் சொல்லுவேன், அந்த $100 அன்னைக்கு இருக்கும்போது கொடுத்தாங்களே, இன்னைக்கு என்ன ரேட் கேட்டாங்க, $100 அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு அதோட கம்மியா இருக்கு. ஏன்னா என்னென்ன, திரு சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது தான் இந்த பெட்ரோல் டீசல் விலையை ஃபிளக்சுவேட்டிங் கொண்டு போனதே. உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, நீங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க. ஒரு காலத்துல நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெட்ரோல் டீசல் விலையேற்றம்னு தினத்தந்தியில தலைப்பு செய்தி, பெட்ரோல் 2 ரூபாய் விலையேற்றம்னு இருந்துச்சு. சரிங்களா? ஒரு கூட்டம் நடக்கும், பெருசா நடக்கும். அப்படி ஒண்ணு இல்ல, அதே டெய்லி பிளக்சுவேஷன்ல 5 ரூபாய் 10 ரூபான்னு போயிடுச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு, ஏன்னா ஏற்கனவே உள்ள செட்டப் தானே. அப்ப என்ன பண்றாரு, இது டெய்லி மாறினா இந்த கால்குலேஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸ், டாக்ஸ், ப்ராஃபிட் எல்லாமே சிக்கலாகுது. முதல்ல இது ஸ்டேபிளா நிறுத்து அப்படின்னாரு. பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு மறைமுகமாக சொல்லி அவங்க பெட்ரோலிய நிறுவனங்களாம் இன்னும் தீர்மானிக்கிறாங்க விலையை. புரியுங்களா உங்களுக்கு? ஆனால் நம்ம 10 ரூபா நம்ம டாக்ஸ் குறைக்கிறோம், 10 ரூபா நம்ம எப்படி குறைக்க முடியுது? நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்குது, நோ டவுட், அதெல்லாம் குழப்பமே இல்லை. அதை அப்படியே ஸ்டேபிளாக மாற்றினால நாங்கள் போட்டுட்டு நிப்பாட்டோம். நாங்கள் டெய்லி போட்டுருந்தோம். 300வது நாளாக விலை மாற்றம் இல்லை. டயர்டாகி அது 650 நாளுக்கு மேலே போயிடுச்சு. 600 நாள் என்னமோ போயிடுச்சு. 2 வருஷமாக கிட்டத்தட்ட விலையேற்றம் அப்படியே விட்டோம். போக நாங்கள் கவுண்ட் மிஸ் ஆகுது விட்டாங்க. ஏன்னா விலை அப்படி உங்களுக்கு செய்தியே தெரியல. எவ்வளவு ஏறி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். நீங்க எப்பயுமே நீங்க இறங்கி இருக்கணுமே, குறைஞ்சிருக்கணுமே, எண்ணெய் நிறுவனம் இவ்வளவு ப்ராஃபிட் இருக்கேன்னு பாக்குறீங்க. நீங்க ஃபிளக்சுவேட்டிங்ல விட்டீங்கன்னா ஒரு செகண்ட் முடிச்சிடலாம். டாக்ஸ் ரெண்டும் தானே ஏறி இருக்கு. ஆமா, டாக்ஸ் யாருக்கு வருதுங்க? கவர்மெண்ட்டுக்கு. அதனால தான் ஜிஎஸ்டி குறைப்பேன்னு நீங்க சொல்லாமலே சொல்றாரு. உங்களுக்கு புரியுங்களா? எனக்கு வருமானம் கூடுது, யாருக்கு? நிறுவன லாபமும் அதிகமா இருக்கு. அதான் அரசு நிறுவன லாபம் வந்தா தான் டாக்ஸ் கட்டுவான். பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு வருமானம் கூடுதுங்க, அப்பதான் டாக்ஸ் கட்டுவான். அம்பானிக்கு லாபம் கூடுதுங்க, அப்பதான் டாக்ஸ் கட்டுவான். இந்தியாவில் அதிகம் கஷ்டப்படுறாங்கல்ல. இல்ல, அதான் சொல்றேன், பெட்ரோல் விலை ஏறாம இருக்க உங்களுக்கு புரியும். நான் சொல்றேன், இன்னைக்கு 70 ரூபாய் ஒரு செகண்ட் புரிஞ்சுங்க, கொஞ்சம் புரிஞ்சுங்க. ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குவது இல்லைங்கிற ஒரு டிசிஷன் எடுத்தா நீங்க அதான் எண்ணெய் கேட்காதீங்க. நான் சின்ன பையன், பொருளாதார வளர்ந்துகளுக்கு 200 ரூபாய் பெட்ரோல் நின்று இருக்கும். அப்புறம் 200 190 ரூபாய் குறைச்சா பரவாயில்லையான்னு கேட்பேன். என்ன சார், ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்கி பெட்ரோல் வாங்கி நீங்க யூரோப்புக்கு தானே விக்கிறீங்க. அதுதாங்க சொல்றேன், கொடுத்தா கூட விலை குறைஞ்சிருக்கும்ல. அது குறையாது இல்லைங்க, நம்ம வைக்க முடியாதுங்க, கொடுக்க முடியாது. எனக்கு எவ்வளவு தேவை இருக்கு, தட்டுப்பாடு கிடையாதுங்க. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும், உலக நாடுகள்ல தட்டுப்பாடு இருக்குது. தட்டுப்பாடுனா விலை ஏறும். புரியுங்களா? நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்ல, குளோபல் மார்க்கெட்டை கண்ட்ரோல். இன்னும் சொல்ல போனா நாங்க மார்க்கெட்டுக்கு பிரச்சனை இல்ல, ஏற்கனவே வாங்குறதுல ரஷ்யாட்ட இருந்து வாங்குறதுல நம்ம யூரோப்புக்கு தான் விக்கிறோம். இந்தியா பிரச்சனை இல்ல. ஏற்கனவே நாங்க ஒரு எக்ஸ்பிளைனர் போட்டுருக்கோம். அமெரிக்கா தான் இந்த வேண்டுகோளையே விடுத்துச்சுங்க.
அமெரிக்கா தான் இந்த நீங்க வாங்கி வில்லுங்க, அப்பதான் குளோபல் ரேட் வந்து அமுங்கி நிற்கும். அது பைடன்ல அதாவது அமெரிக்கான்னு சொல்றேன் நான். அதான் அமெரிக்கா தான் இந்த ஐடியா கொடுத்துன்றேன். அப்படி கொடுக்க போய் தான் பேலன்ஸ் ஆச்சு. இன்னைக்கு அவங்க மாற்றி சொல்றாங்க. அவங்களுக்கு புரியுங்களா? அவங்களுடைய பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் இல்லை. அப்ப நம்ம வந்து வாங்கி எனக்கு வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் இங்க வந்து செலவாகுது. நான் 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி என்ன செய்ய போறேன்? உங்க கார்ல எவ்வளவு கெபாசிட்டி அவ்வளவுதான் சார் போட முடியும். சார் ஒரு நாட்டுல இருந்து வாங்கி இன்னொரு நாட்டுக்கு விற்கிறதுல இந்திய முதலாளி யாரோ ஒருத்தருக்கு லாபம். அது வரைக்கும் இந்திய முதலாளி இல்ல, இந்திய பொதுத்துறை நிறுவனத்திற்கு. அது புரிஞ்சுங்க. பொதுத்துறை நிறுவனங்கிறது பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டார்ங்கிறது கவர்மெண்ட் ஷேர். அம்பானி தான் வாங்குறாருன்றாங்க. அம்பானியும் வாங்குறாரு. நான் எப்படி நான் வந்து எல்லாரும் வாங்குதானு சொல்ல முடியும்? நான் இவர் மட்டும் வாங்க முடியாது. நான் தமிழ்நாட்டில் வாய்ப்பு எல்லாரும் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். தேவேந்திரன் வாங்கிக்கிறாரு. தேவேந்திரன் தமிழ்நாட்டில் கூட எல்லாருக்கும் வாங்க வாய்ப்பு இல்ல. இது முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி அப்ப சிக்கல் இல்ல. இப்ப ட்ரம்ப் வந்துட்டாரு. வந்து நீ இப்படியே வாங்கிட்டு இருக்கிற, வாங்கினா நான் 25%, அப்புறம் திருப்பூர்ல இருந்து பனி. அதுக்கு தான் நான் 4வது முறை ட்ரை பண்றேன். நான் 4வது முறை ட்ரை பண்றேன். ட்ரம்ப்புடைய பேச்சை கேட்டு நம்ம பெட்ரோல் டீசல் வாங்கல, கச்சா எண்ணெய் நிறுத்திட்டோம். இப்ப கற்பனை பண்ணுங்கன்ற திருப்பூர் குட்ஸ் அமெரிக்கா போய் சேர்ந்துரும். எங்க ஆமாங்க இல்லங்க போகாதுங்க. உங்களுக்கு புரியும். அவர் 50% டாக்ஸ் சொல்லுவார். நாளைக்குன்னா இன்னும் மிரட்டுவார், தொடர்ந்து மிரட்டுவார். நீங்க புரியும். ரவுடிக்கு பயந்தா டெய்லி மிரட்டுவான். அது புரிஞ்சுக்கணும். போலீஸுக்கு பயந்தா பிரச்சனை கிடையாது. ரவுடிக்கு பயந்தா டெய்லி மிரட்டுவான். அவன் நாளைக்கு இன்னொன்னு ட்ரை பண்ணுவான். நான் யாரோட வியாபாரம் அவன் சொல்லுவானா? நாளைக்கு நான் நட்பு வச்சுக்கணும்னு சொல்லுவான். அப்புறம் லாஜிக் இல்ல சார். இது மிரட்டல். இது அது எப்படி பண்ணிய முடியும்? சரியாவே இருந்தாலும் பண்ணியக்கூடாதுன்ற. உங்களுக்கு புரியுங்களா? கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க சார். அதுல நியாயமான தீர்ப்பு தான் நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? கட்ட பஞ்சாயத்து தப்புன்னா நீ யார் பேசுற? அவ்வளவுதான். கரெக்டா பிடிச்சிங்க பாருங்க. அதான் புரியுங்களா? அப்ப நீ எதுவா இருந்தாலும் நீ யார் பேசுறதுதான் இங்க பாயிண்ட். அவர் நல்லதே சொன்னாலும் நம்ம ஏற்க முடியாது. நீங்க யாரும் சொல்லுங்க. நான் யார்கிட்ட பெட்ரோல் வாங்கணும், நான் யார்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கணும், நான் யார்கிட்ட திடீர்னு இப்படி இவ்வளவு நாள் நீங்க கேட்ட மாதிரி தானே இருந்துச்சு. இப்போ ரஷ்யா அமெரிக்கா பழைய தேவேந்திரனை பாக்குறேன் நானு. 25 நிமிஷம் கழிச்சு கரெக்டா முதல் பண்ண. நான் உங்களுக்கு முதல்லயே நான் சொன்னேன் அவருக்கு ஒரு பொறாமை இருக்குன்னு நான் ஆரம்பிச்சேன். ஏன் இப்படின்னு இப்ப நீங்க திடீர்னு பேசுறதுக்கு புரியுது. அமெரிக்கா சொல்லி தானே நம்ம ரஷ்யாட்ட இருந்தே ஆயில் வாங்கி யூரோப்புக்கு விற்கிறோம். ஏன்னா ஸ்டேபிளா இருக்குன்னு அமெரிக்கா சொல் பேச்சை கேட்டு தான் நம்ம செஞ்சோம். இல்ல நீ யாரா எனக்கு அதான் நான் சொல்றேன். இல்ல நான் எனக்கு தேவையோ அதை நான் எடுத்துப்பேன். நீங்க சொன்னனால சொன்னா கூட நம்ம அப்ப கேட்டிருக்க கூடாதுல்ல. அது நான் எனக்கு இந்தியா ஃபர்ஸ்ட். இதாங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கு எது நல்லதோ அது செய்யணும். அங்கதான் இந்தியாவுடைய பெரும் முதலாளி அம்பானி அதானிக்கு வர்றதெல்லாம் இருக்கட்டும். சிறு முதலாளிகள் திருப்பூர்ல போய் ஏற்றுமதி செய்யறவங்க, சூரத்துல ஏற்றுமதி செய்யறவங்க. நான் ஏற்கனவே சொல்றேன், திருப்பி 3வது முறை சொல்றேன். அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். அது ஸ்பீடு பிரேக்கர் பாதிப்பு, முடம் அல்ல. அதை நான் உங்களுக்கு காலத்து பார்க்க போறீங்க. உங்களுக்கு நான் சொன்னது சரியா வந்துச்சா இல்லையா நீங்க பாத்துங்க. அதானிக்கு ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஒரு பெரிய ஒரு அநியாயத்தை பண்ணி ஒரு பெரிய பஞ்சாயத்து. நான் வந்து இதே சாணக்கியால நான் சொன்னேன், படக்குன்னு போய் எல்லாரும் அதானியோட ஷேரை வாங்கிருங்க, எகிர போகுது அப்படின்னு. அன்னைக்கு நான் சொன்ன ஷேர் விழுந்துச்சு. அதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சினிமா தயாரிப்பாளர் பெரிய நீங்க சொன்னீங்க, நான் வாங்கினேன், அடிச்சேன் காசு, சினிமாவில் அடிச்ச காசு நான் எடுத்துட்டேன். இது என்கிட்ட சொன்னார் தனிப்பட்ட மாதிரி. இவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். நீங்க சுதாரிச்சிட்டீங்கன்னா சத்தப்பிச்சிங்க, இல்லாட்டி உட்காந்துட்டே நீங்க திராவிட மாடல் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். அதுல என்ன 10 பைசா ஆல்டர்னேட் ஆயிடுச்சுன்னா இது ஸ்பீட் பிரேக்கர் தான் சார். ஓகே, இந்த ஸ்பீட் பிரேக்கர் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு பங்களாதேஷோ இன்னும் சில நாடுகள் இருக்குது. இந்த பிசினஸ் வாய்ப்புகளை பறிச்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கர் அது ஒரு துண்டாக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திருச்சுன்னா. எல்லா வாய்ப்புமே இருக்கு, நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அதை பயன்படுத்திக்கிறதுக்கான பெரும் திறமை நம்மகிட்ட இருக்கு. அவ்வளவுதான். நான் வந்து நான் வந்து அமெரிக்கா வீழும்னு நினைக்கிறேன். அமெரிக்கா திரும்ப நம்மகிட்ட சரணடையும் நினைக்கிறேன். அமெரிக்காவுடைய ஆட்சி மாற்றத்துக்கே வித்துருன்னு நினைக்கிறேன். இது நிறைய விஷயம் என்னுடைய கணிப்பு. ஆனா அதுக்கெல்லாம் நாம வந்து இப்படி நடக்கும் சொல்லி உட்கார்ந்து இருக்க முடியாது. நம்ம ஆட்சியை மாறுறதுக்கான வாய்ப்புலாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, மதிப்பு குறையது மூலமா. அதனால ஒரு லாஸ்ட் கவர்மெண்ட் அதுக்குள்ள இடையில பூந்து போற அளவுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கே ஒரு பெரும் பின்னடைவு வரப்போ அதெல்லாம் நீங்க பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்ப யூகேல இருக்கக்கூடிய பொருளாதார பின்னடைவுங்கிறது 3 பிரதமர் மாத்தினாங்க. அது எந்திரிக்காது. பிரதமர் மாத்தினா பொருளாதாரம் மாறுமா? உங்களுக்கு அது கீழே நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணும். அது புரியல. அதே தான் அமெரிக்கா. அதனால நாளைக்கு வந்து அவர் ட்ரம்ப் மட்டும் அவரோட சார்ந்த கட்சியும் காலி பண்ண போது அமெரிக்கா ஒரு பெரிய வீழ்ச்சி சந்திக்கும் போது நான் பார்க்குறேன். உலக ரோஸ்டரே மாறிடுச்சு நான் சொல்ல வரேன். முன்னாடி வந்து அமெரிக்காவும் பிரிட்டன் சொன்னதான் சட்டம். பிரிட்டன் ஏகாதிபத்தியத்தில் சூரியன் மறைவதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கே விடியல் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுங்களா? அது அவங்களுக்கு எனக்கு இன்னைக்கு இதுதான் இந்த பக்கம் அமெரிக்காவுக்கு வந்து நாங்கள் அமெரிக்க ஏகாதிபத்தியம் சினானிம்ஸ். மேக் அமெரிக்கா கிரேட். ஆமா, அது வந்து அதான் வாட் இட் மீன்ஸ். இட் இஸ் நாட் கிரேட் நவ். இவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க. மேகா சூப்பர். அப்ப என்ன அர்த்தம்? நவ் யூ ஆர் நாட் கிரேட், யூ ஆர் ட்ரைங் டு பி கிரேட் அகைன். அப்ப இப்ப இவ்வளவுதான். இது இனிமேல் வரப்போ இவர் தவறான ரூட்டை பிடிச்சாரு. ஸோ தே வில் நாட் ஏபிள் டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அது நடக்க போறது இல்லை. ஆனா நாம அப்படி இல்லை. எந்த இடத்துலையும் உணர்ச்சி வசப்படாமல் செய்யறோம். சைனாவும் ஓடிவா,
ரஷ்யாவும் ஓடிவா, அமெரிக்கா நாளைக்கு திரும்ப ஓடிவான்னு சொல்லி நல்லா புரிஞ்சு. அமெரிக்கா நாளைக்கு பழையபடி உனக்கு போட்டு நீங்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கன்னு அவரே சொல்றாரு. நம்ம வந்து நான் தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மாதிரி நானே வந்து ரஷ்யா பாரத பிரதமர் கெஞ்சி கேட்டார் சொல்லி அவரே வந்தா கூட நம்ம சரின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம நீ யாரா சொல்ல மாட்டோம். நமக்கு வந்து ஒரு தெளிவான பார்வை இருக்கு. நமக்கு இந்தியாவுக்கு எது லாபமோ அது. எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றுமதி பண்ற மூலமா இந்திய பொருளாதாரம் ஸ்டேபிளா இருக்கு. ஏன்னா இந்த கச்சா எண்ணெய்ங்கிறது இந்திய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது. நீங்க வந்து பெட்ரோல் டீசல் விலை 200 ரூபா ஆகும்னு நினைக்காதீங்க. ஆட்டோ சார்ஜ் என்ன ஆகும், ஓலா ஊபர் என்ன ஆகும், காய்கறி விலை என்ன ஆகும், பெட்ரோல் டீசல் குடிச்சுனா இந்தியாக்குள்ளே கொண்டு வந்தா டிமாண்ட் ரொம்ப குறையும். ஏங்க புரிஞ்சு நல்லா இருப்பாரு. நான் சொன்னது நீங்க ஆட்டோ டிரைவர்ல ஆட்டோ ஓடிய பெட்ரோல் கெபாசிட்டி எவ்வளவு? 7 லிட்டர் நீங்க எவ்வளவு வாங்க முடியும்? 70 ரூபாய்க்கு வாங்க வரல சார். இல்ல புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அது எவ்வளவு வாங்க முடியுங்க? 7 லிட்டர் தான். எனக்கு 700 ரூபாய்க்கு வாங்குறதா 500 ரூபாய்க்கு எப்படி வாங்குவாரு? எப்படி குறையும்? மதிப்பு சந்தைக்குள்ளே இந்தியா அதிகமா வாங்கினா தானங்க. அதிகமா வாங்கினா எப்படி விலை குறையும்? வாங்கின அளவு தாங்க அதிகமா இருக்கும். அவன் கொடுக்குற ரேட்டு தானங்க கொடுப்பான். இப்பதான் எப்பயுமே உற்பத்தி பெருசாச்சுன்னா அதிகமாச்சுன்னா டிமாண்ட் குறையும். தம்பி ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ரஷ்யாட்ட நான் வாங்கக்கூடாது. ஏன் பொருளாதாரம் என்ன ஆகும்? வாங்கணும் சார். வாங்குங்க. இந்தியாக்குள்ளேயே கொடுத்தா வாங்குங்க. எவ்வளவு கெபாசிட்டி? நீங்க ஏன் விலைங்க பொருளாதாரம் நீங்க நினைக்கிற சிம்பிள் கிடையாது. 2 4 கிடையாது. அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கு 2. நீங்க இதுல புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க எவ்வளவு வாங்கி எங்க வைப்பீங்க, எப்படி இருப்பு கொள்ளும், நம்ம எவ்வளவு யூஸ் பண்ண முடியும். நமக்கு கெபாசிட்டி இருக்குல்ல. நீடுக்கு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் ஷார்டேஜ் வந்ததே கிடையாது. சர்ப்ளஸுக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தமிழ்நாட்டில் வந்து நம்ம மின்சார உற்பத்திக்காக நிலக்கரி வாங்குவோம். நிலக்கரி வந்து எப்பயுமே ஒரு 10 நாளைக்கு தான் நிலக்கரி இருப்பு இருக்கும். ஒரு பீரியட்ல தங்கமணி இருந்தபோது ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு பழசுக்கு வந்து 2 நாளைக்கு தான் இருப்பு இருந்துச்சு. அப்போதான் சிக்கல். 15 நாளைக்கு தான் இருப்பு. நீங்க ஒரு மாசத்துக்கு ஏன் வைக்க மாட்டீங்கன்னு கேட்க முடியாது. 15 நாளைக்கு தான் இருப்பு இருக்கும். இது தீர்ந்துகிட்டே இருக்கும், அது வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? இருப்பு சோ சப்போஸ் நமக்கு ஒரு வாரம் நின்னுச்சுன்னா கூட அந்த ஃப்ளோ கரெக்டா இருக்குதுன்னா பிரச்சனை இருக்காதுல்ல. அப்போ எதுவும் சிக்கல் இல்லை அப்படின்னு விலை குறைய ஆரம்பிக்கும்ல. ஃப்ளோ வர்றதே டவுட் ஆகுதுன்னா டிமாண்டை ஏத்துவாங்க. இதுக்கு மேல எளிமையா சொல்றதுக்கு எனக்கு பொருளாதாரமே கிடையாது. இதுக்கு மேல சொல்றேன். அடுத்து பிராமின்ஸ்க்கு வந்துருவோம். நம்ம பிராமின்ஸ்க்கு வருவோம். இதை விட உலகத்தில் ஒரு அபத்தமான பைத்தியகாரத்தனமான உளறல் ஒன்று இருக்குமான்னு நான் பார்த்ததே இல்லை. இன் வாட் வே அப்படின்னு பார்க்கணும். திரௌபதி முர்மு பிராமினா, நரேந்திர மோடி பிராமினா, அமித்ஷா பிராமினா, அதானி, அம்பானி, டாடா யாராவது பிராமினா? இதுல நீங்க பெரிய பொருளாதார புலிகள் எடுத்துக்கோங்க, பெரிய பொருளாதார நிபுணர் எடுத்துக்கோங்க, பெரும் பணக்கார கம்பெனி எடுத்துங்க, யாராவது ஒருத்தர் இங்க பிராமின் இருக்காங்களா? எனக்கு நான் மிஸ் பண்றேன், நீங்க சொல்லுங்க. இவர் இருக்காரே சார், நீங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் இந்தியாவுடைய தலைமை நீதிபதியா? யாரு? தமிழக முதலமைச்சரா? ஒரு அர்த்தம் கற்பிக்கிறாங்க சார். இப்ப அமெரிக்கால பாஸ்டன் பிராமின்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம பண்டிட்டுகள், உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க அல்லது பணக்காரர்கள்னு சொல்ற மாதிரி அங்கேயும் வந்து பிராமின்ங்கிற வார்த்தையை வந்து பணக்காரர்கள், உயர் வர்க்கத்தினர்னு குறிப்பிடுறதுக்காக சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த ஆலோசகர் மீன் பண்ணது இந்தியன் பிராமின்ஸுக்காக இந்த இவ்வளவு பண்றாங்கன்னு சொல்றது. பிராமின்னா லிட்டரலி இங்க இருக்கக்கூடிய காஸ்ட், அந்த அடிப்படையிலான பிராமின்ஸ் இல்ல, பணக்காரர்கள். அதாவது அம்பானி அதானிக்காக அப்படின்னு அவர் வாய்மூர்த்தம் பழிக்கட்டும். அந்த உளறல் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். ஏன்னா பிராமணர்களை சொல்லலை. பிராமணர்கள் பாவம் சொல்ற இடத்துல இல்லை. அவங்க பாவம் ஏதோ இருக்க முடியுமானே உட்காந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்ப பணக்காரர்களை பிராமணன் சொல்றாங்க. நான் இந்தியர்கள் அடியில் நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு இந்தியர்கள் அதானிக்காக சாதாரண மக்களை சுரண்டுறாங்க. திரும்பவும் நான் சொல்றேன், சாதாரண மக்கள் எங்க சொல்றாங்க? ஏதாவது ஒரு லாஜி சொல்லுங்க. அவரு சொல்றத சொல்றேன். ஏங்க நீங்க ஏதாவது தப்பா பேசுறவங்க மட்டும் தான் நீங்க கேட்பீங்க. என்னைக்கா சரியா பேசுறேன் காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? தேவேந்திரன் இன்னைக்கா சரியா பேசுறவங்களுக்கு வக்காலத்து வாங்கி நான் பார்த்திருக்கேன். நீங்க விளக்கம் கேட்கறேன். நான் என்கிட்ட நான் அப்பாவி ஓரமா உட்காந்துருக்கேன். நான் சொல்றேன், இதுல ஏதாவது லாஜிக் அப்பாவி மக்களை சொல்றோம் எங்க இருக்கு? பெட்ரோல் வாங்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு. வாங்காட்டி என்ன ஒன்றேன்? அப்ப யாரோ சாமானியர்கள் சொல்றாங்க. சாமானியர் இப்ப நிம்மதியா இருக்கு. அதனால தானே நான் வந்துட்ட கச்சா எண்ணெய் வாங்க போய் தான் காமன் மேன் சந்தோஷமா இருக்கிறான். இல்லாட்டி தான் சிரமப்பட்டுருமா அவன். அப்ப நான் எடுத்து ராஜேந்திர முடிவு. எனக்கு ஒரு பெரும் நட்பு கிடைக்குது. அமெரிக்கா வந்து கோச்சுக்கிட்டா நான் நல்லாடணும், அமெரிக்கா சேர்த்துக்கிட்டா நான் சந்தோஷம். அப்படி வாழ முடியுமா? அது என்ன பொண்டாட்டியா நான் சமரசம் பேசுறதுக்கு? அப்ப எனக்கு பிசினஸ் வாய்ப்பு. எனக்கு 10 மார்க்கெட் இருக்கு. நான் முறைச்சிக்கிட்டு இருக்க ரஷ்யாட்ட நான் போவேன், முறைச்சிக்கிட்டு இருக்க சைனாட்ட போவேன், சம்பந்தம் நாளைக்கு ஜப்பான்ட்ட போவேன். ஐ கேன் மேக் ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரி ஒன். இதுதானே ராஜேந்திரம். அவர் முட்டுச்சந்தில் நிக்கிறது அவரு. ஆனா சார் என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் அமெரிக்கா தான் சூப்பர் பவரா குளோபல் லெவல்ல ஒரு அவங்கள பகச்சிக்கிறது. நான் தான் சொல்றேன், சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் மைதாஸ் நிறுவனத்துடைய கணக்கை நீங்க எடுத்து பாருங்க. இதே போல அதே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உலகின் மிக முக்கியமான 4 ஆடிட்டிங் கம்பெனிகளால் ஆடிட் பண்ணப்பட்டு அந்த சத்தியமுடைய பொருளாதாரம் எங்கேயோ இருக்குன்னு சொல்லப்பட்டு 2 days முன்னாடி வரைக்கும் பட்டாக்குன்னு மறுநாள் காலையில் பலூன் வெடிச்ச மாதிரி வெடிச்சது. கொலாப்ஸ். மைத்தா சத்தியம்லாம் இன்னைக்கு வரலாறு. நீங்க கேட்டு பாருங்க. அந்த மாதிரி தான் அமெரிக்கா ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம். எஸ், உலகத்தின் அதிக கடன்கார நாடுன்னு யார் பார்த்துக்க?
அமெரிக்கா அப்ப நான் வந்து கடன் கொடுக்குறேன்னு இப்படி நானே கடன்ல உட்கார்ந்துருக்கேன். நான் அப்ப என்ன உருப்படியா ஏதாவது செய்யறாரு பாரு. அவருக்கு இந்தியர்கள் மீதும் மோடி மீதும் பொறாமையும் வைத்தறிச்சலும் இருக்கிறதே தவிர இந்தியர்களும் மோடியும் என்ன செய்கிறார்கள் அப்ப நாம அதோட இப்படி பெட்டரா பண்ணு பார்க்கல. ஓடுறவன் இருக்கான், அவனோட வேகமா ஓடுறவன் முன்னேறுவான். குறுக்க கால் விடுறவன் எப்படி முன்னேறுவான்? நான் விழுந்தாலும் எந்திரிச்சு போயிடுவேன். குறுக்க கால் விட்ட ஒரு நாள் முன்னேற முடியாதுல்ல. உங்களுக்கு புரியுங்களா? அவ்வளவுதான். இப்ப ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காக்குள்ளேயே எதிர் அரசியல் கண்கூடா பார்க்க போறீங்க. நடவடிக்கைகள் அப்படின்னு இந்தியாவுக்குள்ளேயும் தானே இந்த எதிர் அரசியல் மோடியினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு எல்லாம் எதிராக அமெரிக்கா இப்படி வரி போட்டு யாராவது ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கல்ல, யாராவது ஒருத்தர் வந்து ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட் சொல்லணும், என்ன நடந்திருக்கணும். கார்த்திக் சிதம்பரம் போல பொருளாதாரத்தில் பெரும் அறிவு கொண்டவருடைய மகனாக பிறந்து அதுலயும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய அவரும் பொருளாதாரத்தில் நிறைய ஈடுபடக்கூடிய சொல்றாரு நம்ம அடிபணிய கூடாதுன்னு. அப்ப ராகுல் காந்தி சொல்ல நான் என்ன செய்வேன்? ராகுல் காந்திக்கு அது தெரியாதுன்னு எனக்கு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மன்ல இருந்துட்டு நான் அதுக்கு மேல நான் கமெண்ட் பண்ண விரும்பல. அவ்வளவு அவங்களுக்கு தெரியாது. திரு கார்த்தி சிதம்பரம் சொல்ற நீ கேட்டுக்கன்னு சொல்லி யாரா இருந்தாலும் சரி. நான் ராகுல் காந்தியும் சேர்த்து சொல்லிட்டேன். அவர்களுக்கு தெரியாது. நம்ம வந்து அரசியல் ரீதியாக சொல்லிக்கலாம். நான் ஆல்டர்னேட்டிவ் ஐடியா சொல்லுங்க. இந்தியா தப்பு பண்ணிருச்சு, சூப்பர், என்ன பண்ணிருக்கணும்னு சொல்லுங்க. யாரா ஒருத்தர் சொல்லணும். அவ்வளவுதான் சொன்னேன். அதைத்தான் திரு கார்த்தி சிதம்பரம் சூப்பரா சொன்னார். அதனால தான் நான் கார்த்தி சிதம்பரம் சொன்னேன். நான் வந்து சசி தரூராது பிஜேபி விலைக்கு வாங்கிருச்சு நீங்க சொல்லுவீங்க, வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்று பிரச்சனை. அந்த கார்த்தி சிதம்பரம் அப்படி சொல்ல மாட்டீங்கல்ல. அவர் பிஜேபி ஃபேவர் பண்றான்னு சொல்ல மாட்டீங்கல்ல. சொல்ல மாட்டீங்கல்ல. அதுலயும் யோசனை பண்ணுவீங்க. அவர் ஏன் சொல்றாரு நமக்கு அடிபணிய கூடாது? நான் சொல்றேன் ராகுல் காந்தியோ தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட் சொல்லுங்க. ஆனா ராகுல் காந்தி தானே காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர். ஆமாங்க, அவர் சொல்றது வெற்று அரசியல். ஸ்டாண்டு, திமுகவோட ஸ்டாண்டு, விசிகாவோட ஸ்டாண்டு, கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ஸ்டாண்டு, இன்னும் பல கட்சிகள், இந்தியா கூட்டணியோட ஸ்டாண்ட் இப்ப மோடி அரசினுடைய அந்த நடவடிக்கைக்கு எதிரான ஒரு இதா தானே இருக்கு. இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு கட்சிட்ட போயிட்டு ரஷ்யா பண்ணது சரியா, இந்தியா பண்றது சரியா, சைனா பண்ற சரியா, இந்தியா பண்ற சரியான ஒரு கட்சியில நீங்க வந்து வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க உங்களுக்கு. அப்புறம் வேற விஷயம். இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க, ஏதாவது ஒண்ணு மாத்தி சொல்லட்டும். அவருக்கு ரஷ்யாவையோ சைனாவையோ பிளேம் பண்ணி அவங்க ஒரு வார்த்தை சொல்லிடட்டும். கோவிட் பீரியட்ல சைனாவுடைய பாலிசி சூப்பர்னு பொய் சொன்னதை நம்பி ட்வீட் போட்டவங்க இவங்க. சைனாவை தூக்கி பிடிச்சவங்க. நாம அன்னைக்கும் சைனாவை பார்க்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். இவர்கள்லாம் உசுப்பேத்தி ஒரு நாள் சண்டைக்கு போறதில்ல. காங்கிரஸ் கட்சி போய் சைனாவோட போய் கையெழுத்து போட்டு வந்துச்சு. நம்ம அதையும் செய்யல. நம்ம மேல விழுந்து பாயிறதும் கிடையாது, பிரான்றதும் கிடையாது. நம்ம வேலையை பார்க்கறோம். அதனால எல்லா சந்தர்ப்பம் சைனா நமக்கு எதிராக செயல்பட்ட போதும் நம்ம நிதானம் கடைபிடிச்சோம். இன்னைக்கு நட்பு பாராட்ட முடியுது. நம்ம நட்பு பாராட்டினோம், அவர் மறைச்சுக்கிறாரு, நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அமெரிக்காவோட. இதுதான் நம்முடைய தெளிவு. இங்க ராகுல் காந்தி ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லட்டும். தமிழக முதலமைச்சர் சார் நீங்க வந்து ரஷ்யாட்ட வாங்கியிருக்க கூடாது, இப்படி செஞ்சிருக்கணும் சொல்லட்டும். அமெரிக்காவுக்கு நீங்க அமெரிக்காட்ட 50% டாக்ஸ் வந்திருக்கும், நம்ம சரி சொல்லியிருக்கணும். என்ன செய்யறது? இல்ல சார், இப்படி பாயிண்ட் ஏன் அம்பானி அதானிக்காக தானே? அம்பானி மட்டும் திரும்ப ஒரே மாதிரி சொல்றீங்க. ஏன் நான் சொல்றேன், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய கேரளால பினராயி விஜயனோட யாருடைய துறைமுகத்தை திறந்து வச்சீங்க? பதில் சொல்லுங்க. தெரியலன்னா சொல்லுங்க. அதானி தான். அதானி யார் உங்களுக்கு? ஐயங்காரா கம்யூனிஸ்டா? ஏதாவது ஒரு நியாயம். தமிழ்நாட்டில் வந்து துறைமுகம் திறந்தா நாடு நாசமா போயிடும். கேரளால பினராயி விஜயனுடைய தலைமையில வச்சு திறந்தா படக்குன்னு நாடு முன்னேறிடும். இதை விட ஒரு இரட்டை வர உண்டா? கன்னியாகுமரியில காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் டிகிரி தோஸ்து, திருவனந்தபுரத்துல எதிரி. இதை விட எங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு விஷயம் வேணுமா உங்களுக்கு? அடுத்து 1 மணி நேரம் தூரத்துல நீங்க உங்களுக்கு எதிரி வந்துடுறா. இப்ப 2-3 பிசினஸ் மேன்ஸ்க்கு பிளஸ் குஜராத் இன்னைக்கு ஐயப்பன் விழா நடத்த போறாங்க கம்யூனிஸ்ட் கேரளா கவர்மெண்ட். அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் கேக்குது, முதல்ல பெண்களை வந்து கோயிலுக்கு அனுப்பல, உன் நிலப்படம் அதை வந்து போல வாயத்தோடு சொல்லு பாப்போன்னு. எதுலையாவது ஒண்ணு தெளிவு இருக்கா இந்த ரெண்டு பேருக்கும்? இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பைத்தியக்காரனா? நம்ம 1 மணி நேரம் டிஃபரன்ஸ்ல 2 பேரும் எதிரி ஆயிடுவாங்களா? கன்னியாகுமரியில டிகிரி தோஸ்து, திருவனந்தபுரத்துல எதிரி தோஸ்து. என்ன எனக்கு புரியல. அவ்வளவு தூரம் அவங்களுடைய பொருளாதாரம், அரசியல் எல்லாமே வந்து அவ்வளவு காமெடியா, எந்த விதமான லாஜிக்கும் இல்லாம, எந்த விதமான நியாயமும் இல்லாம இருக்கு. அவங்க சொல்றாங்கன்றீங்க. நான் கேட்கிறேன், நான் தப்பு, பிஜேபி ஜால்ரா போட்டு மாத்தி சொல்லிட்டேன், ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லட்டும். அம்பானிக்கும் அதானிக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? கர்நாடகால யார் இருக்கா? தெலுங்கானால யார் இருக்கா? அம்பானி அதானி இல்ல சொல்ல சொல்லுங்க. அவரை பிசினஸ் வேற அரசியல் வேற என்ன வைக்கிறாங்க? அதுதானங்க நான் சொன்னேன். சூப்பரா சொன்னீங்க. இதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட 8 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 12 வருஷம் ஆக போகுது. 8 வருஷம் முன்னாடி பிசினஸ் மேன்களை வில்லன்களாக மாற்ற போக்க நான் மாத்துவேன். நாளைக்கு தேவேந்திரன் ஒரு தனி நிறுவனம் துவங்கி அதுல ஒரு 500 ரூபாய் தான் நான் பாராட்டணும். பூர்ஸ்வா கும்பல் தேவேந்திரன் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டு சார் டெம்போல பணத்தை அனுப்புறாங்க அம்பானி அதானி காங்கிரஸுக்குன்னு சொன்னாரு பிரச்சாரத்துல. இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து இந்த பணத்துல வரலன்னு சொல்ல சொல்லுங்க. திமுகவுக்கு வந்து எங்க இருந்து காசு வந்துச்சுன்னு சொல்லுங்க. தேர்தல் பாண்டுல தான் பார்த்தோமே. தமிழ்நாட்டுல லாட்டரி விற்காத நிறுவனம், தமிழ்நாட்டு லாட்டரி நிறுவனம் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குது. ஏன்? உங்களுக்கு எனக்கு பிசினஸ் தொடர்பு இருக்கு. நம்ம வந்து நீங்க எனக்கு 100 ரூபாய் கொடுக்குறீங்க, நான் 100 ரூபாய் புரிஞ்சுக்கிறேன்.
தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் எனக்கு ஏன் காசு கொடுக்கணும்? அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒருத்தன் உங்களுக்கு ஏன் காசு கொடுக்கணும்? வந்துச்சா வரலையா? அதான் சார், பிஜேபி காசு வாங்கின எந்த நிறுவனத்திட்ட காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்தியா மட்டும் இல்லாம அம்பானி அதானின்னா மோடியும் தான் திட்டினாரு, இப்படி பேசுறாரு. அதான் கொடுத்துருப்பாங்க. நீ வாங்கிட்டு பேசுறேங்கிற அர்த்தம் நீ புரிஞ்சுக்கணும். நீ வாங்க, அவர் சொன்னா கரெக்டா இருக்கு, இவங்க சொன்னா தப்பா இல்லைங்க. அவர் அம்பானி அதானியே திட்டல. அவர் என்ன சொல்றாரு? அம்பானியோட காசு வாங்குறேன்டார். எந்த என்னைய நீ ஒழுக்கம் சொல்றியே, நீ என்ன பண்றன்னு கேட்கிறாரு. நான் வாங்கலன்னு சொல்லிருக்கணும். நீங்க அவர்களுக்கு சாதகமாக செயல்படு ப்ரொஃபஷனல். நம்ம இன்னைக்கு போய் தமிழக முதலமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு முதலீடு வரப்போகுது, நம்ம வேலை கொடுக்க போறோம், அப்ப நம்ம கரண்ட் ஃப்ரீயா கொடுக்குறோம், நிலம் ஃப்ரீயா கொடுக்குறோம், டாக்ஸஸ் கொடுக்குறோம். எது கொடுக்குறீங்க சாதகமா? நாளைக்கு தேவேந்திரன் போய் நீ ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன் சார், நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன், தமிழ்நாடு அரசுல போயிட்டு எனக்கு கரண்ட்டும் இடமும் வாடகையும் கொஞ்சம் ஃப்ரீயா கொடுங்க கேளுங்க, ₹1 நீ வாங்கிருங்க. உன்னை எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுங்க? இதே ஒரு வெள்ளக்காரன் கேட்டா கொடுப்பாங்க. பிசினஸ் கோடிக்கணக்கான அமௌண்டோட வராங்க. அதை தாங்க சொல்றேன். அதை தானங்க மோடி செஞ்சா அதை சண்டைக்கு போறீங்க. அப்படி வர்ற இடத்துலயும் சார் குஜராத் ஃபோக்கஸ்டா இவங்க திருப்பி விட்டுறாங்க தமிழ்நாட்டுக்கு வரது, தெலுங்கானாக்கு வரது. ஏன்னா நிறைய முதலமைச்சர்கள் இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. செமிகண்டக்டர் தமிழ்நாடு முதலமைச்சர் போனாரா? செமிகண்டக்டர் கோயம்புத்தூர்ல அமைய வேண்டியது குஜராத். தமிழ்நாடு முதலமைச்சர் போனாரா? போயிட்டு இப்ப போய் அறிவிக்கிறாரா நம்ம இவ்வளவு ஒப்பந்தம் வருதுன்னு? யார் குஜராத் தடுத்தா? யார் குஜராத்? நீங்க மாத்த வேண்டியது. நிறைய தடுத்து இருக்கீங்க. லூலு மால் வரப்போகுதுன்னு 3 டிராவல் முன்னாடி போகும்போது சொன்னாரு. லூலு மால் எங்க இருக்கு நான் நீங்க பாத்தீங்களா? லூலு மால் தொழிற்சாலை கிடையாது, லூலு மால் உற்பத்தி கிடையாது. பரவாயில்ல, ஏதோ வந்துச்சு, 600 கோடி ரூபாய் செலவழிச்சு பண்ண போறாரு, ஒரு 500 பேருக்கு வேலை கிடைக்கும், சந்தோஷம். வந்துச்சான்னு கேக்குது. இவ்வளவுதாங்க. நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா வாங்குறீங்க, இன்னொருத்தர் போயிட்டு வந்தா என்ன கூட புரியல. அமைய வேண்டிய தமிழ்நாட்டு நிறுவனம் ஒண்ணு அமைக்கிறோம். அதை தனபாசி சொன்னேன். மாநிலங்களுக்கு இடையில போட்டி குஜராத்துக்காரன் குஜராத்துக்காக உழைக்கிறான், நீங்க உழைக்க வேண்டியதான் தமிழ்நாட்டுக்காக. பிரதமர் பதவியில் இருந்து அப்படி உழைக்க கூடாது. நீங்க பிரதமர் ஆகுங்க, கொண்டு வாங்க, முன்னாடி கொண்டு வாங்க. அதான் செய்யணும். சுதர்சன ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஆக்க போறோம்ல சுதர்சன் ரெட்டிய, அது மாதிரி செய்யுங்க. ஏங்க மக்களுடைய ஆதரவு வாங்க மாட்டீங்க, பிளேம் மட்டும் பண்ணிட்டு இருப்பீங்களா? இப்ப திருப்பூர்ல நடந்த இந்த ஆர்ப்பாட்டம் என்ன தாக்கத்தை சார் கொடுத்தோம்? ட்ரம்பை கண்டிச்சு நடந்த ஆர்ப்பாட்டம், ஆனா அதுல பெரும்பாலும் பிரதமர் மோடியும் விமர்சிச்சிருந்தாங்க. மத்திய அரசு அவர்கள் அரசியலை பியூட்டிஃபுல்லா செய்யறாங்க. பாஜக அதிமுக அந்த அளவுக்கு செய்யறது இல்லை. நான் என்னுடைய கருத்துல ஒரு நாள் மாற்றி சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், எதிர்கட்சினா அது திமுக தான் நீங்க பாடம் கத்துக்கணும்னு. பிஜேபியோடைய எதிர்கட்சியா, மத்திய அரசுக்கான எதிர்கட்சியா திமுக கூட்டணி கட்சிகள் பிரமாதமா செயல்படுறாங்க. அதை கவுண்டர் நெரேட்டிவ் பிஜேபி ஏடிஎம்கேயும் சரியா செய்யல. எந்த குழப்பமும் கிடையாது. நன்றி சார், உங்களுடைய எனக்கும் நீங்கள் பண்ண நன்றி.